என்னையாது இந்த அளவுக்கு அடையாளம் தெரியலையே. ஏன் மன்னார்சாமி, உனக்கு தெரியுதா? தெரியலையே. ஏன்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்ட நீ யாரப்பா? நம்பிக்கை சொல்ல மாட்டான். அட உனக்கு தாம பரிசு கொடுக்கறதாக நாங்க முடிவு பண்ணி இருக்கிறோம். பேர சொன்னா தானே கவங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு. யாரு நம்ம கட்சியிலே வர சொல்லி ஒரு கட்டாட்சி அமிச்சானு ஞாபகம் இல்ல? கட்டாசியா? கட்டாசி எவன்டா வாங்கி கொடுத்தா? யாரு கொடுக்கல? அட கொஞ்சம் விவரமா தான் சொன்னா என்னப்பா? வீராசாமி, நம்மளுக்கு அடையாளம் தெரியல. உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் இங்க வரல. ஒரு முதலாளியா வந்திருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்து மாலை போட்டு மூலையில கொண்டு உட்கார வச்சிருப்பீங்க. இந்த வேஷத்துல வந்ததுனாலதான் தொழிலாளியோட தொழிலாளியா கலக்க முடிஞ்சது. உங்களுடைய சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்க முடிஞ்சது. சின்ன முதலாளி, நீங்க எங்க வராம போயிடுங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்த முதலாளி. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா கட்டாயம் வருவேன். வந்த விஷயத்த மறந்து போயிட்டேனே. இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. 1000? இந்த விழாவில பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருங்க. நமஸ்காரம் எஜமா. என்னடா வந்தீங்க? நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தோம் எஜமா. என்கிட்ட ஏதாவது பேசணும்னா ஆபீஸ் தானே வர சொல்லியிருக்கேன். இங்கேயே வந்தீங்க. போலாம். மன்னிச்சுக்கங்க எஜமா. போன வாரம் மில்லுல அடிபட்டு கை முறிஞ்சு போச்ச முத்தையா, அவன் கையையே எடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில. அதுக்காக என் கையை கொடுக்கணும்றியா? அஜாக்கிரதால அவன் கை போச்சு, அதுக்கு நானா பொறுப்பு? அதுக்கு இல்ல எஜமா, கையில்லாம அவன் வேலை விட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்ட்டு நாங்க தொழிலாளர்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு எஜமானும் ஏதாவது. சட்டப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. இனிமே காலம் கொடுக்க மாட்டேன். அப்பா, ஏன்பா இவ்வளவு ஆத்திரமா பேசுறீங்க? முத்தையா ஒரு பெரிய குடும்பத்தை பிள்ளை குட்டிக்காரு. 28 வருஷமா பகலா நம்ம மில்ல உழைச்சிருக்க. இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற லாபம் இருக்க, அதுல முத்தையாவுடைய உழைப்பு இருக்குப்பா. ஓஹோ, எல்லா பையனும் சேர்ந்துதான் அந்த நாடகம் போடுறீங்களா? டேய், கரடியா கத்துனாலும் சரி, ஒரு நயா பைசா தர மாட்டேன். போகடா வெளிய, போகடா வெளிய. டேய் ராஜா, இந்த தொழிலாளிகளோட சேராத, அவனுங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய், அதை நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை எவன்டா போட்டவன்? அண்ணன் தான் போட்டு. நான் இல்ல. அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்டலாம், எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்க போட்டு மூளையை குழப்பிக்கிறாத. என் தலை மறைகிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு, மறை. சும்மா துணி வேஸ்ட். அப்பா, இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்றேன். அத கூட நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா? பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன், எல்லாரும் பூட்டான். ஆமா, இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தெரியுமா? அதானே, எல்லாரும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு, அதை பங்கு போட்டுருக்கோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா, குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்டை, முப்பாட்டை, பூட்டை எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது, தொங்க விடு. என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அல்லறதா? சரி சரி, வாங்க முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா, உனக்கு பைத்தியம். மேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல, விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றவன் தான் பெரிய மனுஷன். ஆமாடா, வாடா வாடா. அப்பா சொல்றதுக்கு ஒத்துவதுறேன். சக்தியை விடு. என்ன லூசு பைத்தியம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாருடா. நீயே சம்பாதிச்சேன்னு சும்மா எல்லாம் என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு? பின்ன நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா,
நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன், நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு அவரை நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த போதத்தை பிரிச்சாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேடா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில அவர் நமக்கு சாப்பிட. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுல போய் கூட்டாயா? என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணியா? இரும்பட்டி சாய் வாங்க, இரும்பட்டி சாய் வாங்க. வலிப்பு காட்ட வலிப்பு வலிப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? எதுக்கு? ஐயோ காக்கா அவளுக்குள்ள கையில சாவியை கொடுக்கணும்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா, சாவியை கொடுங்க. ஓ, அவனுக்கு தான் காக்கா அவளுக்கு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்களே. ஐயோ, இரும்பு போட்டி சாய் விடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்புட்டி சாரி தொட்ட சரியா போச்சு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்து சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போதியலே ஏதாவது இருந்தா கொண்டடா, கொண்டா 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 கொண்டாடா. இத பாருங்க, அந்த வேகத்துல காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? ஏன் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க எஜமா. அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கு. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியது அப்பா யோகியது என்ன? அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம், ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்ச. ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை. அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கு. இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க. இனி ஒரு தடவை அப்பா எதிரில நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். டேய், இந்த பசங்களுக்காக உன்னை மன்னிச்சிருக்கேன். வண்டியில போயாரு. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றது ராஜா. ராஜா என்ன சொல்றான்? இவன் சரியில்லப்பா, இவன் சொல்றது கரெக்ட். ஏப்பா, நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது என்ன சொன்னீங்க? என் எதிரில இன்னொரு தடவை உட்கார்ந்தா டிஸ்மிஸ் சொன்னீங்களா இல்லையா? உங்க எதிரிலே உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. என்ன திமிர் இருந்தா இவன் வந்து பக்கத்திலே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். ஓடு ஓடு. அப்பா, அவன் சரியில்லைன்னு சொன்னீங்க. டிசிப்ளினா டிசிப்ளின் தான். உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். அவன் சும்மா இருக்கும் போது என் எதிரில உட்கார்ந்தா தப்பு. அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது பக்கத்துல உட்கார்ந்தா என்னடா? உட்கார கூடாதுன்னா எப்பவுமே உட்கார கூடாதுதான். வேணும்னா நின்னுகிட்டே காரை ஓட்டட்டும். காரை நின்னுட்டு எப்படி ஓட்டுறது? ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா? இதான் ஸ்டீரிங். ஹார்ன், அது ஹார்ன். காரை ஓட்டுறியா? என்ன பிடிச்ச ஆட்டுறியா? லெஃப்ட்ல ஓடிச்சம்பா. லெஃப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி பாரு. டேய், நீ ஒழுங்கா என்ன ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா, நீ காரை ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. என்னடா டுரு டுருன்னு காரை ஓட்டாண்டா? கார் ஸ்டார்ட் ஆகலையப்பா. அயோக்கிய பையன் கெடுத்துட்டான், காரை கெடுத்துட்டான். காரை கெடுத்துட்டானா?
நான் அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும். நீ அப்பவே நினைச்சு நான் சொல்றதுக்கு என்ன? இப்ப சொன்னாதான் சுவாரஸ்யம். அட பாவி, இப்ப என்ன செய்யறது? பசி வேற புடுங்குது, நேரம் வேற ஆகுது. இப்ப என்னடா செய்யறது? இறங்குப்பா, கீழே இறங்குப்பா, இறங்கு. கீழே இறங்க. இறங்கு, இறங்கு. ஏதாவது 4 பேரை பிடிச்சி தள்ள விடுறேன். தள்ளு. இறங்குங்க. ஏண்டா வேதரத்தனை வீட்டுக்கு போகணும், மணி வேற ஆச்சே. அப்பா ஒண்ணு செய்யுமா? என்ன? அந்த டிரைவரை கூப்பிட்டு, அப்பா டிரைவர், நீ எதிரில உட்கார்ந்தாலும் தப்பில்ல, பக்கத்துல வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, என் மடி மேலேயே வந்து உட்கார்ந்தாலும் தப்பில்ல, நான் உன்ன சொன்னதெல்லாம் தான் தப்பு, என்ன தயவு பண்ணி மன்னிச்சுக்க அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. அவன் கார் ஓட்டுவான். சும்மாடா லூசு. அப்பா போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? மானம் பெருசா காரு பெருசா? எதுப்பா பெருசு? மானம் தான் பெருசு. அப்ப நடப்பு வாங்க. ஐயோ, நடக்கிறதா? என் பரம்பரையில எவன்டா நடந்திருக்கிறான்? நொண்டி பரம்பரையா? சும்மா இல்ல. ஐயோ, பசி வேற குடலை புடுங்குது. 4 மைல் தொலைவு இருக்காடா, எப்படி நடக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நடக்காதுப்பா. ஓடி நடைய நடப்போம் வாங்க. 80,000 ரூபாய் கார் ஆச்சே. அது கிடக்கு கையில, நீங்க வாங்க. வாங்கப்பா. ஏன்டா இப்படி ஓடுறீங்க? வயசானவன் என்னால முடியுமா? போய் சேர வேண்டாம், இந்த நாளைக்கு போறது. எல்லாம் வீணா போயிடுவாப்பா. வாங்கப்பா. வாப்பா. வேகமாப்பா. பாருங்களா, 80,000 ரூபாய் கார் அங்க விட்டு என்ன நடக்க வைக்கிறீங்களா? ஐயோ, என்னால முடியலையே. ஆமா ஆமா ஆமா. சாப்பிட்டாச்சா? எல்லாம் ஆச்சு. சரி, அப்ப நாங்க வரதுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாச்சா? ஆச்சு. ஒண்ணும் மீதி இல்ல, இதான் கடைசி பந்தி. நாங்க வர்றோம். திருப்தி. அப்புறம் என்னப்பா, ஒண்ணும் தான் மீதி இல்லையா? எல்லாம் சாப்பிட்டாச்சு, நம்ம வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியது தானே? என்ன சாப்பிட வந்தோம்? பின்ன எதுக்கு வந்தோம்? பிளேட் கழுவ வந்தோம். சாப்பிட வந்தோமோ இல்லையோ, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்காக சாப்பாடு வேண்டாமா? இல்ல வாயண்டா. அட வாப்பா, வா 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 வா. கருணாகரா, என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் இல்லப்பா, அது இந்த நான் சொல்றேன், இந்த கார் டிரைவர் இல்ல, கார் டிரைவர். எதுக்குப்பா காலம் வந்துச்சு? ஆனா மிச்சம் தெரியாம பட்டுச்சுடா. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறதை கேட்கவே இல்லை நீங்க. சொல்லு. கார்ல இருந்து இறங்கி காரை விட்டு இறங்காம உட்கார்ந்துட்டே இருப்பா. நான் சும்மா இறேன். ஐயோ, நடந்ததை சொல்ல வேண்டாமாப்பா, அங்க நடந்தத. நடந்ததெல்லாம் இருக்கு, இனிமே நடக்க போறத பத்தி. அப்போ போ சொல்லுவோம். நடா. ஆமா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவகாரம் கட்ட வேண்டாம். வர விவரம் கட்டவன் வீட்டுல சோத்துக்கு வந்திருக்கோமா? வாங்க வாங்க. வணக்கம் மாமா. என்ன சௌக்கியமா இருக்கிறியா? என்ன படிக்கிற? பியூசி. என்ன தம்பி? வேதரத்னம் பொண்ணு மீனா. நம்ம மீனாவா இது? என்ன தம்பி நீ பார்த்தது இல்ல? அப்ப பார்க்கும்போது சின்ன மீனா இருந்தது. ஏண்டா அப்படியே இருக்கும், பெரிய மீன் ஆகாதா? மீனு, நீ வெயில்ல போகாத, கருவாடு ஆயிடுவ. மாப்பிள்ள நல்லா ஜோக் அடிக்கிறியே. நீங்க என்ன அடிக்காதீங்க. சரி வாங்க, எல்லாம் போய் சாப்பிடுவோம், அப்புறம் பேசுவோம். சீக்கிரம் கொண்டாட சொல்லப்பா, பசி முடுங்குது. சீக்கிரம் சீக்கிரம் பரிமாறுங்கப்பா, பசி. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். அப்பாவுக்கு வாய்ப்பு ஒத்துக்காது, வேண்டாம். கத்திரிக்காய் போடாதே, கத்திரிக்காய் போடாதே. அப்பா நாட்டு மருந்து சாப்பிடுறாரு. பச்சடி வேண்டாம், அப்பாவுக்கு ஆஸ்மா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ போயிடு, வேண்டாம் வேண்டாம், போயிடு. சோறு போடாத. சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி இல்ல. சப்பாத்தி இல்ல, அப்ப சப்பாத்தி தான் வேணும். இன்னும் நீங்க விளையாடுறீங்களா? அப்பா கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா நீங்க? அவருக்கு டயபெட்டிஸ், ஆஸ்மா, மூளை கோளாறு, என்ன விளையாடுறீங்க? போங்க, ஒண்ணு வேண்டியது இல்ல. சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன விளையாடுறீங்க? என்ன கருணாகரா, சாப்பாடுலாம் திருப்தி தானே? இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்குப்பா. இருக்கு, நான் சாப்பிடும் போது கூட சாப்பிடலாம். இதென்ன எல்லாம் கையில? அவனை பத்தா உனக்கு தெரியுமே. போட்டு போட்டு கிளி போட்டு. அதுல ஒண்ணும் இல்ல. வேற கொஞ்சம் அப்படி வா, தனியா பேசணும். எங்க 2 பேரும் தனியா போறாங்க? என்கிட்ட சொல்லிய பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க. ஏதாவது கொடு திங்கிறேன்னு கேட்பேன்.